ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2ல் சாய்ஸ் புல்லிங் பண்ணவங்களில் 80,650 பேருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கதாக நம்மளுடைய தி ஹிந்து நியூஸ் ஆர்டிக்கலில் இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு, 7.5ல் எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு, இதனால் ரவுண்டு 3ல் எவ்வளோ இடங்கள் இருக்க போகுது, ரவுண்டு 3ல் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு இருக்குமா, இலவச சீட்டு இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகளோட மாணவர்கள் இருப்பீங்க. அதுக்கு நமக்கு விடை கிடைச்சிருச்சுங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், நல்லா புரிதலோட தெளிவாக அந்த வீடியோ பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து 2வது ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 98,565 பேர் இருந்தாங்க. அதில் 2வது ரவுண்டில் எவ்வளோ பேருக்கு சீட்டு சாய்ஸ் புல்லிங் பண்ணி அதில் எவ்வளோ பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்குன்னா 80,650 பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், சார் ஜென்ரலாக எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு, 7.5ல் எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 82,306 பேர் இருந்தாங்க மொத்தமாக. அதில் சீட்டு வந்து ஜென்ரலாக கிடைச்சவங்க எவ்வளோ பேர்னா 70,116 பேர். அதே போல் இந்த இலவச சீட்டு இருக்குது பார்த்திங்களா, 4 வருஷம் இன்ஜினியரிங்கில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான சீட்டு, அது வந்து ஒட்டு மொத்தமாக இந்த 2வது ரவுண்டில் 16,259 பேர் இருந்தாங்க. அதில் இந்த 2வது ரவுண்டில் சீட்டு வந்து 7.5க்கு எவ்வளோ பேருக்கு கிடச்சிருக்குன்னா 10,534 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் எவ்வளோ பேர் சார் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நிறைய பேருக்கு சீட்டு கூட கிடைக்காம நாட் அலாட்டட் கூட வந்திருக்கும். அப்படி பார்க்கையில் ஜென்ரலாக ஒரு 12,190 பேர் வந்து பார்த்திங்கன்னா 12,190 பேர் அவங்க பண்ணி நாட் அலாட்டட் கூட வந்திருக்கலாம், கலந்துக்காமல் கூட போயிருக்கலாம். இவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் ஒரு 5,725 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் நாட் அலாட்டட் கூட வந்திருக்கலாம், அதே போல் அவங்க கலந்துக்காமல் கூட போயிருக்கலாம். இதில் ஒரு 5,725 பேர் மிஸ் ஆகுறாங்க. அப்போ நமக்கு பார்க்கையில் என்ன தோணுது, நீங்கள் வேணால் பாருங்கள், டோட்டலாகவே 80,650 பேருக்கு தான் சீட்டு கிடச்சிருக்கு. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 70,116 பேருக்கு கிடச்சிருக்கு. 7.5ல் 10,534 பேர் கிடச்சிருக்கு. இவங்க காலேஜுக்கு போவாங்களா, டிஎஃப்சிக்கு போவாங்களா, அதுதான் இப்போ கேள்விக்குறி. இந்த 80,650 பேருங்கிறது செம்ம, நானே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கூட நினச்சது என்னென்னா ஒரு 70,000 பேர் தான் சீட்டு எடுப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்ம சேனலில் ஒரு 70,000 பேர் சீட்டு எடுத்துருவாங்கன்னு. ஆனால் எதிர்பார்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 80,650 பேர் சீட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 70,116 பேரில் எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு 60,000 பேர் போய் சேர்ந்துருவாங்க காலேஜில். கண்டிப்பாக சேர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் 7.5ல் இலவச சீட்டு கிடைச்சுமே இன்னுமே பல பேர் குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம போய் சேரலாமா இல்லை வேணாமா, இலவச சீட்டு கிடைச்சுமே போகிறதுக்கு பல யோசனை. இந்த 10,534 பேருக்கு அவங்க காலேஜுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த 70,116 பேரும் இந்த பக்கம் 10,534 பேரும் என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னே நமக்கு தெரியல. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாங்களா, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தாங்களா, இல்லை என்ன கொடுத்தாங்க, இல்லை நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்களா, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியல. அதற்கான ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இதில் வந்து நமக்கு ஹிந்து நியூஸ் ஆர்டிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தா பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் டிஎன்ஏ அவங்களுடைய வெப்சைட்லேயே இந்த அப்டேட்லாம் கொடுக்குறதே இல்லை. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறேன். யாருன்னா இந்த ரவுண்டு 3 பசங்களாம் இன்னும் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம சேனலை. உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க, ஆல்ரெடி 1வது ரவுண்டில் ஒரு ஜென்ரலாக பார்க்கையில் ஒரு 26,719 பேருக்கும், 7.5ல் ஒரு 2,177 பேருக்கும் 1வது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாக 28,896 பேருக்கு சீட்டு வந்து 1வது ரவுண்டில் கிடச்சிருந்துச்சு. இப்போ பார்க்கையில் இப்போ வந்து 2வது ரவுண்டில் சீட்டு வந்து கிடைச்சிருக்கிறது எவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்குன்னா, 1வது ரவுண்டில் 28,896 பேர் காலேஜில் போய் சேர்ந்துட்டான், அவனை விட்டு தள்ளுங்க. இப்போ 2வது ரவுண்டில் 80,650 பேருக்கு கிடைச்சிருக்கு. அவன் காலேஜுக்கு போவானா, டிஎஃப்சிக்கு போவானா, சேருவானா, சேர மாட்டானா, இது எல்லாமே எப்போ தெரிய வரும்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் தெரிய வரும். ஸோ அதனால் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு 7.5% இடஒதுக்கீடு, அந்த 4 வருஷம் ஃப்ரீயாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சீட்டு ஒரு 4,000 சீட்டு 3,000 சீட்டாவது அடுத்த ரவுண்டு 3வது ரவுண்டுக்கு வரலாம். காரணம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் 14,000 சீட்டு இருக்குது. 14,000 சீட் இருக்குது. இந்த ரவுண்ட்லேயே ஒரு 10,000 சீட்டு தான் 2வது ரவுண்டில் ஃபில் ஆகிருக்கு. ஆல்ரெடி ஒரு 2,000 சீட்டு.
ஸோ 10,000 சீட்டு வந்து இந்த ரவுண்டில் ஃபில் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது. 2வது ரவுண்டில் 10,000 பேருக்கு தான் கிடச்சிருக்கு. 10,534 பேருக்கு. அதில் மிஞ்சி போனால் ஒரு 8,000 பேர் போய் சேருவாங்க. அதனால் அடுத்த ரவுண்டுக்கு ஒரு 2,000 ஒரு 3,000 சீட்டாவது 7.5க்கு வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 3வது ரவுண்டு மாணவர்களே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. வெற்றி நமதே. தேங்க்யூ.